நான் சொன்ன ஹேர் ஆயில் இதுதாங்க. பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இதை நான் ஊர்லேயே நிறைய செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதனால் என்கிட்ட அதிகமாக இருக்குது. இப்போ நான் எப்படி செய்கிறது, அதில் என்னென்ன யூஸ் பண்ணுறதுன்னு மட்டும் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மந்த் நான் ஊருக்கு போகும்போது உங்களுக்கு நான் எப்படி செய்கிறதுன்னு லைவாகவே காட்டுறேன். இதில் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா, கரிசலாங்கண்ணி இலை, கருவேப்பிலை இலை, மருதாணி இலை, இது எல்லாமே நம்ம காய வச்சு எடுத்துக்கணும். செம்பருத்தி பூவையும் காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வெட்டி வேர், வெப்பாலம்பட்டை, கருஞ்சீரகம், வெந்தயம், இது எல்லாத்தையுமே நம்ம பியூர் கோகனட் ஆயில், மரத்துலேருந்து எடுத்த தேங்காவை காய வச்சு செக்கில் ஆட்டின நல்ல பியூர் எண்ணெயில் இது எல்லாத்தையுமே போட்டு காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கணும். இது 1 year ஆனாலும் கெட்டே போகாது, நல்லா இருக்கும், எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது. இதை நம்ம அப்படியே தலைக்கு தடவி அப்படியே ஒரு மசாஜ் கொடுத்து தலைமுடி ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுக்குங்க. இது வீக்லி 2 நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். நல்ல முடி கருகருன்னு நீளமாகவும் வளரும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் இதை எப்படி ரெடி பண்ணுறன்ற வீடியோவும் கூடிய சீக்கிரத்தில் நான் போடுறேன். இதை நான் யூஸ் பண்ணி தான் எனக்கு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் முடி கொட்டுறது எல்லாமே நின்று இருக்கு. இப்போ எனக்கு பேபி ஹேர் கூட வளர ஆரம்பிச்சிருக்கு. நீங்களும் இதை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நிறைய டிப்ஸுக்கு என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.